தையிட்டியில் உரிமை போராட்டம் இனவாதம் என்று கூறும் சரத் வீரசேகர. ஸ்ரீலங்கா படைத்தளபதிகள் மற்றும் கருணாவிற்கு பிரிட்டன் அதிரடி தடை. மஹிந்த தொடர்பில் அரசாங்கம் மறந்த விடயம் நினைவூட்டும் சாகர காரியவசம். சகோதரர்கள் மீது சுமத்தப்படும் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் நாமல் சாடல். பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளது சஜித் பிரேமதாச கவலை. தேசபந்துவின் பிடி அனுரவின் கைகளில். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு பிரிட்டன் இன்று அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்னகோட, ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூரிய மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவதையும் தண்டனையில் இருந்து விலக்களிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தையிட்டி தேசவிகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டி திசம் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது 29 பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இவர்களுக்கு மதிய உணவு வழங்கலுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாக்கிய நிலையில் காலை 7 மணியளவில் நேற்று முன்தினம் திசவிகாரையின் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரையின் வளாகத்தில் இருந்து வெளியேறினர். தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்விடயத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்திற்கு கட்டளை பிறப்பித்தது யார்? ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உண்டு. ஆகவே இதன் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இரவு நேர கேளிக்கை விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அரசியலில் ஈடுபடுவது தாமென்ற போதிலும் தமது சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது குடும்பத்தினரை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் இதனால் ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றால் தமது குடும்ப உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் குடும்ப உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது சகோதரர் யோசித அண்மையில் பிறந்த நாள் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அங்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த இடத்தில் இருந்த காரணத்தினால் யோசித மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசபந்துவை பதவி நீக்கி போலீஸ் அதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் மீது பல மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்றத்திற்கு ஒரு விசேட பிரேரணியை கொண்டு வந்தால் சகல பிரச்சினைகளும் தீர்வு காணலாம். இவரது நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தேசபந்துவை பதவி நீக்கி போலீஸ் அதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. நாட்டின் தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்த நிலையில் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்பொழுது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது. வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார். இதேவேளை ஜனாதிபதி பதவிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய இந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்பொழுது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். ஆகவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். தேசிய மக்கள் சக்தி போலியான வாக்குறுதிகள் மற்றும் 75 ஆண்டுகால அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தது. 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவிலான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம். இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். செல்வந்த நாடு அழகிய எதிர்காலம் அமைத்துக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பாதாள உலக குழுக்களுக்கு அடிபணிந்து வாழும் நிலைமை தற்போதைய ஆட்சியின் கீழ் ஏற்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி உளவு இயந்திரங்கள் என்ற போர்வையில் சொகுசு கார்களை இறக்குமதி செய்த மோசடியொன்று அரசாங்க கணக்குகள் தொடர்பான குழுவில் தகவல் அம்பலமாகியுள்ளது. மத வழிபாட்டு தலங்களுக்கு என்று கூறி இறக்குமதி செய்யப்பட்ட 158 வாகனங்களின் உரிம நிபந்தனைகளை அதே அதிகாரிகள் மீறியிருப்பதும் அதன்போது தெரியவந்துள்ளது. அத்தோடு 120 வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு மாற்றப்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளதோடு அதனை விசாரித்த கோபா குழு அரவிந்த சேனரத்ன தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி விசாரணையை நடாத்தியது. கூட்டத்தில் பேசிய மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் ஜெனரல் நிஷாந்த வீரசிங்க, இந்த மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகளில் ஒருவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வெளியிடப்பட்டு ஒழுக்காற்று விசாரணை நடாத்தப்பட்டதாகவும், ஆனால் உண்மைகளை சரிபார்க்க முடியாததால் அந்த நபர் விடுவிக்கப்பட்டு மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராஜி, ஆதாரம் இல்லை என்று கூறி அதிகாரியை விடுவித்தது மிகவும் தவறான முன்னுதாரணம் என்றும், இதுபோன்ற மோசடிகளை செய்யும் அதிகாரிகளை விடுவிப்பது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதி குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது.